ஹலோ ஆர்மிஸ் பிடிஎஸ் அஃபிஷியல் தமிழ் சேனலை விசிட் பண்ண எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேப்பாப்போடைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கேப்பாப் ஐடலாக வந்து நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பின்பற்றினாலே போதும். நீங்கள் வந்து ஒரு கேப்பாப் ஐடலாக நீங்களும் ஆகலாம். ஸோ நான் வந்து கேப்பாப் ஐடல் அதாவது பிடிஎஸ் அண்ட் பிளாக் பிங்க் ட்வைஸ் எல்லாம் பார்த்து அது மேலே வந்து எனக்கும் பைத்தியம் முடிச்சு போய் ஸோ நானும் வந்து ஒரு கேப்பாப் ஐடலாக வந்து ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நானும்லாம் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா ஹவு டு பிகம் கேப்பாப் ஐடல்னு பார்த்தா அவங்க ஒரு ரூல்ஸ் போடுறாங்க பாருங்க. அந்த ரூல்ஸை பார்த்துட்ட உடனே ஐயோ என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு கேப்பாப் ஐடலாக நம்ம வந்து ஆகணும், இதுக்கு நம்ம ஊர்லேயே வந்து வேறு எதனா பாடிட்டு நம்ம பெரிய ஆள் ஆகிடலாமே. நான் வந்து என்னால் தான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் பின்பற்றியேன், இதெல்லாம் வந்து யார் வந்து ஆகணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கேப்பாப் ஐடலாக வந்து ஆகணும்னா வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் ஆடிஷன்லாம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட நீங்கள் தாங்க அங்கே கிங்கு, நீங்கள் தாங்க அங்கே குவீனு, சும்மா அப்படியே ஆழலாம். ஸோ சரி வாங்க அந்த ஆடிஷன்லாம் எப்படி வந்து இது பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரூல், ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு கொடுமையான ரூல். இது வந்து ஏன் அவங்க போட்டு வச்சுருக்காங்கன்னு வந்து எனக்கு வந்து தெரியல. நம்ம வந்து ஒன்ஸ் வந்து அவங்களுடைய கம்பெனியில் நம்ம வந்து செலக்ட் ஆகி போயிட்டோம், ஸோ ட்ரெயினியாக வந்து ஜாயின் பண்ண போகிறோன்னா அதோட வந்து நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம வந்து ஃபேமிலியை விட்டே நம்ம வந்து வந்துடணுமா. ஸோ அவங்க தான் வந்து தனியாக வந்து ட்ரெயினிஸ்க்கெலாம் வந்து ரூம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த ரூம்ஸில் வந்து நம்ம கூட செலக்ட் ஆகிருக்க நம்பர்ஸோடு தான் நம்ம வந்து தங்கணும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி நம்பர்ஸ் எல்லாம் போய் பார்க்கக்கூடாது. இது என்னங்க கொடுமை நீங்களே சொல்லுங்கள். அப்பா அம்மாவை பார்க்காம நம்மளால் எப்படி இருக்க முடியும்? ஒரு ஊருக்கு போனாலும் சரி வேறு எங்கே போனாலும் சரி உடனே நான் வந்து என்னோடய அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஃபோனை அடித்து உடனே வந்து பேசிடுறோம். இன்றைக்கி கிளம்பி போனாலும் நாளைக்கே வந்து எப்படிமா இருக்க, இப்படி இருக்கியா அப்படி இருக்கியா நம்ம வந்து பேசுகிறோம். ஆனால் கேப்பாப் ஐடல்ஸ் அப்படி கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் நினச்ச உடனே போய் அவங்களுடைய பேரண்ட்ஸையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் வந்து போய் பார்த்துட முடியாதான். இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து அவங்களுடைய நம்பர்ஸோடையே வந்து எல்லாமே வந்து செய்யணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்பர்ஸோடு தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய ட்ரைனிங் பண்ணுறது, நிறைய ரிலிக்ஸ் எழுதுறது, பாட்டு எழுதுறது எல்லாமே வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் கூட தான் வந்து செய்யணும். நெக்ஸ்ட்டு ரூல் என்னன்னு தெரியுமா? இது கேட்ட உடனே நீங்கள் அப்படியே ஜாலியாகிடுவீங்க. என்னென்னா வந்து நோ டேட்டிங். ஸோ நோ டேட்டிங் அதாவது ஒரு கேப்பாப் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து மொத்த கேப்பாப் குரூப்ஸோடையும் சரி இல்லை வெளியில் யார் கூடயும் சரி அவங்க வந்து டேட்டிங் வந்து பண்ணக்கூடாது, டேட்டிங்கும் பண்ணக்கூடாது அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கக்கூடாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. ஆனால் ஒரு கேப்பாப் ஃபேனாக வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு குட் நியூஸ். எனக்குமே இது வந்து ஒரு குட் நியூஸ் தானே. ஏன்னா வந்து நம்மளுக்கு பிடிச்ச நம்மளுடைய பயாஸ் வந்து ரிலேஷன்ஷிப் இல்லாமல் சிங்கிளாக இருக்கிறது நம்மளுக்கு சந்தோஷம் தானே. நெக்ஸ்ட்டு ரூல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கேப்பாப்பில் வந்து லுக்ஸுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போய் பார்த்துருந்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஐடல்ஸோடைய ஃபோட்டோஸை போட்டுட்டு ஃப்ரீ டெபியூட் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இவங்க சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்களே, இவங்க என்ன இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்காங்க அப்படின்வாங்க. அதுக்கு இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை எனக்கு பிடிச்சவங்க வந்து நேச்சுரலாக தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு போரே வந்து அங்கே வந்து நடக்கும். ஆனால் வந்து உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சர்ஜரிஸ் பண்ணிட்டு தான் வந்து ஒரு கேப்பாப்போடைய டெபியூட்டை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து லுக்ஸுக்கு வந்து நிறைய வந்து இம்பார்ட்டண்ட் வந்து கொடுக்கறதுனால 99% ஆஃப் கேப்பாப் ஐடல்ஸ் வந்து அவங்களுடைய காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்களாம். இது உங்களால் வந்து நம்ப முடியுதா? நான் வந்து யாரையுமே வந்து அக்லின்னு நான் வந்து சொல்லவே வரல. நம்மளுடைய செல்லா குட்டீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகானவங்க தான். ஆனால் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு சர்ஜரிஸ் பண்ண வந்து அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களுடைய கம்பெனி வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு இல்லை நீங்கள் வந்து பண்ணி தான் வந்து ஆகணும், இல்லைனா வந்து கண்டிப்பாக கம்பெனியை விட்டு நீங்கள் வந்து வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் வந்து பாதி ஐடல்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ் கரியர் மேலே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகிறதுனால தான் வந்து கேர்ள்ஸ் ஒரு தனியாக ஒரு குரூப்பும் பாய்ஸ் தனியாக ஒரு குரூப்பும் வந்து போட்டு வச்சுருக்காங்களாம். நம்மளுடைய ட்ரீம்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணணுமா,
ஆமாம், இது வந்து ஒரு ரொம்ப வந்து நல்ல ஒரு ரூல்ஸ்ன்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வந்து சில கேபாப் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுடைய குரூப்பை வந்து ஆப்போசிட் ஜென்ரேஷன், அதாவது வந்து ஒரு கேர்ள் குரூப் வந்து பாய் குரூப் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது, இல்லை ஒரு பாய் குரூப் வந்து கேர்ள் குரூப் முன்னாடி வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதை வந்து அவ்வளோ வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்களாம். இதனால தான் நிறைய வந்து பெர்ஃபார்ம்லாம் வந்து பண்ண மாட்டாங்களாம். ஒரு அவார்ட் ஷோ அந்தமாரினா இருந்தால் மட்டும்தான் வந்து இந்தமாரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறது கேர்ள்ஸ் முன்னாடி பாய்ஸ் முன்னாடிங்கிறதெல்லாம் வந்து வச்சுக்குவாங்களாம். நெக்ஸ்ட் ரூல் வந்து என்னென்னா வந்து உங்களுடைய பேரையே வந்து நீங்கள் வந்து விட்டுடணும், வேறு ஒரு பேரை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஏன் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய பிடிஎஸ்ஸே எடுத்துக்கோங்களேன். அவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினல் நேம் வந்து வேறு மாரி இருக்கும். மின்யோகிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூகான் வந்து அவருடைய பேர் இருக்கும். அண்டு ஜங் ஓசியோக்கு வந்து அவருக்கு வந்து ஹாபின்ற வந்து ஒரு பேர் இருக்கும். இந்தமாரி நிறைய வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரிஜினல் நேம் வந்து வேறு மாரி இருக்கும். அண்ட் தென் ஃபேன்ஸ் கூப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு பேர் இருக்கும். நெக்ஸ்ட் ரூல்ஸ் அண்டு இது வந்து ஒரு டவுட்டுன்னே சொல்லலாம். என்னென்னா வந்து நோ சோஷியல் மீடியா. இந்த டவுட் வந்து எனக்குமே இருக்குது. நம்மளுடைய பிடிஎஸ் ஆகட்டும், மொத்த கேபாப் ஐடல்ஸோடைய அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து யாருப்பா வந்து மேனேஜ் பண்ணுறது? நான் வந்து எனக்கு பிடிச்ச என்னுடைய பிடிஎஸ் ஆகட்டும் இல்லை மொத்த ஐடல்ஸோடைய அவங்களுடைய ஃபோட்டோஸ் போடும்போது கீழே நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். என்னுடைய கமெண்ட் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்களா, எனக்கு பிடிச்ச ஐடல் வந்து பார்ப்பாங்களா, நம்ம வந்து நிறைய சந்தேகப்படுவோம். அதே சந்தேகம் வந்து இன்னொரு சந்தேகம் வந்து என்னென்னா வந்து இது வந்து உண்மையிலே வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் தானானும் இன்னொரு சந்தேகம் வந்து இருக்கும். இது வந்து உண்மையிலே வந்து ஐடல் தான் வந்து இது வந்து அக்கௌண்ட்டை வந்து வச்சுருக்காங்களான்னா வந்து கிடையாது. இது வந்து ஐடல் வந்து அவங்க வந்து சில டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்குன்னு வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து நீ வந்து என்ன பிக்சர்ஸ் போடணும், நம்மளுடைய பிக்சரே கேட்டுக்கோங்க, நம்மளுடைய பிக்சரை வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். நம்ம வந்து இந்த பிக்சர் தான் நான் போடுவேன், இந்த பிக்சர் தான் நீ போடுவேன்னா அது வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து நீ இன்றைக்கி இந்த பிக்சர் தான் போடணும், இதுக்கு நீ என்ன கேப்ஷன் கொடுக்கணுங்கிறத கூட வந்து அவங்களுடைய மேனேஜர் தான் சொல்லுவாங்களாம். ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டையும் வந்து மேனேஜர் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஐடல்ஸ் கிட்ட வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் கிடையாது, மேனேஜர்ஸ் தான் அவங்களுடைய அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட் ஷெட்யூல். அதாவது எங்களுடைய கம்பெனியில் வந்து நீ ஒரு கேபாப் ஐடலாக இருக்கலன்னா நீ வந்து எப்போவுமே வந்து பிஸியாக தான் இருக்கணும். நீ வந்து போயிட்டு சும்மா வந்து நான் வந்து தூங்குறேன், இதை பண்ணுறேன் அது பண்ணுறேன்லாம் வந்து நீ வந்து சொல்லவே கூடாது. நாங்கள் வந்து உனக்கு வந்து வேலை கொடுத்துட்டே தான் இருப்போம், நீ வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாங்க, ஒரு கேபாப் ஐடல் அவங்களுடைய குரூப்புக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்ட்டே வந்து எடுக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து வேலை மேலே வேலை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்களா. இந்த வேலை செஞ்சிட்டியா போய் நெக்ஸ்ட் வேலையை செய் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லுவாங்களா. நடுவில் வந்து எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து அவ்வளோவா வந்து நீங்கள் ரொம்ப வந்து சீரியஸ் கண்டிஷனாக நீங்கள் வந்து இருந்தால் தான் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம். சும்மா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போய் ஒழுங்காக உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்களாம். அதனால வந்து எப்போவுமே வந்து கேபாப் ஐடல்ஸ் வந்து ரொம்ப வந்து பிஸியாக வந்து அவங்களுடைய கம்பெனிஸ் வந்து வச்சிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் ரூல் வந்து என்னென்னா வந்து நோ கிளப்பிங். அதாவது ஒரு கேபாப் ஐடலாக இருக்கிறோன்னா அவங்க வந்து கிளப்பிங் வந்து போகக்கூடாது, நைட் பார்ட்டிஸ்க்கு வந்து அவங்க வந்து போகக்கூடாது. நீ வந்து பார்த்திங்கன்னா வந்து நீ வந்து கான்சர்ட்டில் தான் வந்து ஜிங்குன்னு ஆடணும். நீ வந்து போயிட்டு நைட் கிளப்பில் பார்ட்டிஸ்லலாம் வந்து நீ போய் ஆடக்கூடாது. ஒரு கேபாப் ஐடலாக இருக்கணும்னா அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனிஸில் வந்து நீ வந்து எங்கேயுமே வந்து போகவே வந்து விட மாட்டாங்களாம். முக்கியமாக நைட்டில் வந்து அவங்க வந்து வெளில போகிறதுக்கு அலோடே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவுட்ஃபிட்ஸ். நீங்களே வந்து நிறைய ஷோஸில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு கேபாப்போடைய ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரி கலரில் ஒரே மாதிரி டிசைன்ஸில் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கு வந்து காரணம் என்னென்னா வந்து இவங்களுடைய குரூப் வந்து தனியாக தெரியணும், இந்த குரூப்பில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய குரூப்பை அவங்க வந்து யூனிக்காக காட்டணும், தனியாக காட்டணுன்றதுக்காக அவங்க வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு நல்லா ஸ்டைல்டாக வந்து அவங்க வந்து போடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து என்ன ஜுவல்லரிஸ் போடணும், என்ன வந்து காஸ்டியூம்ஸ் வந்து போடணும், எப்படி போடணும், இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டைலிஸ்ட் வந்து இருப்பாங்க. அந்த ஸ்டைலிஷ் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் வந்து நம்ம வந்து போடணுமா. என்னடா இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனவங்க அவங்களுக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்டை கூட பாருங்களேன் அவங்களால வந்து போடவே முடியல. அவங்க கம்பெனி கொடுக்கறது தான் அவங்க வந்து போட்டே ஆகணும்.